ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பெரிய நம்பியும் அரையர் சுவாமியும் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம குரு ஆலவந்தாரோட 3 நிறைவேறாத ஆசைகள் ராமானுஜருக்காக இன்னும் காத்துட்டு இருக்கு. எனக்கும் அதே யோசனை தான். ஆனா பிரம்மசூத்திரத்துக்கான அடிப்படை நூல் போதாயன விருத்தி காஷ்மீர்ல தானே இருக்கு. போதாயனர் தான் வியாசரோட மனசை புரிஞ்சு உரை எழுதியவர். இவர் ஒரு கணித வல்லுனரும் கூட. யாக மேடைகள் அமைக்கிறதுக்காக அளவுகள் சார்ந்து முதல்ல ஆய்வு செஞ்சவரும் இவர் தான். செங்கோண முக்கோணத்தோட பக்க அளவுகளை வர்க்க மூலம் இல்லாமலேயே அதை கண்டுபிடிச்சவர். உபநிஷத்தோட சாரமே பிரம்மசூத்திரம் தான். போதாயனரோட உரையின் அடிப்படையில தான் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதணுங்கிறது நம்ம ஆலவந்தாரோட ஆசை. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே ராமானுஜர் வந்து பெரிய நம்பிகள் கிட்ட காஷ்மீர்ல இருக்கிற சாரதா பீடத்துல தான் போதாயனரோட பிரம்மசூத்திரத்துக்கான உரை இருக்கிறதா தகவல் வந்திருக்கு சாமி. நானே நேர்ல போகலாம்னு இருக்கேன். கூட துணைக்கி கூரத்தாழ்வாரையும் கூப்பிட்டுக்கிறேன். நாளையே புறப்படுறேன். ராமானுஜர் பெரிய நம்பிக்கிட்ட அனுமதி வாங்கினாரு. ராமானுஜர் புறப்பட்ட செய்தி அவரை விட வேகமா நாடெல்லாம் பரவியது. அவரோட பயண நோக்கம் பலருக்கும் கவலையா இருந்தது. ஏன்னா ராமானுஜர் அத்வைதத்துக்கு எதிரான சித்தாந்தம் ஒன்ன முன் வச்சு பரப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு சன்னியாசி. இப்போ பிரம்மசூத்திரத்துக்கும் விசிஷ்டாத்வைதம் சார்ந்து ஒரு உரை எழுதிட்டா அது அத்வைத சித்தாந்தத்துக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்குமோ? அதனால சாரதா பீடத்துல இருக்கிற போதாயன விருத்தி ராமானுஜர் கைக்கு கிடைக்க கூடாதுன்னு பல அத்வைத சித்தாந்திகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 நாள் பயணத்துக்கு பிறகு ராமானுஜர் காஷ்மீர் போய் சேர்ந்தாங்க. போதாயனோட உரை நமக்கு கைக்கு கிடைக்குமோ இல்லையோ, பார்க்க முடிஞ்சா அதை ஒரு தடவை வாசிச்சாவது பார்த்துடணும்னு கூரத்தாழ்வார்கிட்ட ராமானுஜர் கேட்டுக்கிட்டாரு. சாரதா பீடத்துல இருந்த அந்த சுவடிக்கட்டை காஷ்மீரத்து மன்னன் கண் போல காத்துட்டு வந்தான். சீடர்களோட காஷ்மீர் போன ராமானுஜர் மன்னர்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. அடியேன் ராமானுஜன், தென் திருவரங்கத்திலிருந்து வர்றேன். மன்னனால நம்ப முடியல. ஒரு ஓலைச்சுவடிக்காக அத்தனை தூரத்துல இருந்து ஒருவர் வருவாரா? அது அவசியமன்னா பிரம்மசூத்திரத்துக்கு போதாயன விருத்தியை அடியுற்றி உரை எழுதவேணுங்கிறது எங்க ஆச்சாரியர் ஆலவந்தாரோட விருப்பம். ஆச்சாரியரோட உத்தரவை நிறைவேற்ற என்ன வேணும்னாலும் செய்யலாம். இந்த பயணமெல்லாம் ஒரு பொருட்டா? மன்னருக்கு ராமானுஜரை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஞானத்துக்காகவும் குரு பக்திக்காகவும் என்ன வேணும்னாலும் செய்யலாம்ங்கிற முடிவுக்கு வந்தாரு. ஆனா அவையில இருந்த பண்டிதர்கள், மன்னா, போதாயன விருத்தியை இவருக்கு கொடுக்கணுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அது புனித பிரதி. காலாகாலமா நம்ம சாரதா பீடத்துல இருக்கு. அன்னையோட உத்தரவில்லாம இன்னொருத்தருக்கு ஒப்படைக்க முடியாது. அதுக்கு ராமானுஜர், ஒப்படைக்கிறதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், ஒரு தடவை அதை வாசிக்கிறதுக்கு அனுமதி தரணும்னு கேட்டாரு. நீங்க இந்த சபையிலேயே தாராளமா வாசிக்கலாம்னு மன்னரும் அனுமதி கொடுத்தாரு. மறுநாள் போதாயன விருத்தி சபைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. ஆழ்வான், நீர் அதை வாசியும் அப்படின்னு கூரத்தாழ்வார்கிட்ட ராமானுஜர் சொன்னாரு. கைப்படாம காலங்காலமா சரஸ்வதி தேவியின் சன்னதியில தவமிருந்த சமஸ்கிருத ஓலைகளை கூரத்தாழ்வார் பக்தியோட அதை வாங்கி படிச்சாரு. மன்னரும் சபையினரும் கேட்டாங்க. சபையில இருந்த பண்டிதர்களுக்கு உடனே புரிஞ்சிருச்சு. போதாயன விருத்தியை ராமானுஜர் வாங்கிட்டு போனா சர்வ நிச்சயமாக இவர் இதுக்கு விசிஷ்டாத்வைத அடிப்படையில ஒரு உரை எழுதிருவாரு. காலகாலமா இருந்துட்டு வர்ற சங்கரரோட பாஷ்யத்துக்கு இது போட்டியா பேசப்படும். எதுக்கு இந்த சிக்கல்? சாரதா பீடம் சங்கரர் உருவாக்குனது. அதை ராமானுஜர் கைக்கு போகக்கூடாது காஷ்மீரத்து பண்டிதர்கள் நினைச்சாங்க. அதனால மன்னர்கிட்ட பண்டிதர்கள் ஆட்சேபனை செஞ்சாங்க. இவர் ஒரு முறை கேட்டுட்டாருல்ல, இது போதும், சுவடியை கொடுத்தனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்க. ராமானுஜருக்கு புரிஞ்சது, இது வாதம் செய்யற இடமில்ல, வந்த காரியம் முடியணும். மன்னா, நான் இங்க கிளம்பி வந்ததே தெய்வ சித்தம்தான். இது நிகழணுங்கிறது பரம்பொருளோட விருப்பம். கூடாதுன்னு தடுப்பது முறையா? அப்போ உங்க சீடர் வாசிச்சதோட சாரத்தை உள்வாங்கியபடி எழுதி கொடுங்க. அதை சரஸ்வதி தேவி ஒத்துக்கிறாளான்னு பார்ப்போம் என்றார் மன்னன். ஓ, செய்யலாமே. உடனே ராமானுஜர் கிளம்பி போய் எழுத உட்கார்ந்தாரு. மறுநாள் மீண்டும் சபை கூடியப்ப அந்த சுவடிகளை மன்னர்கிட்ட கொடுத்தாரு. பண்டிதர்களே, இந்த சுவடியை சரஸ்வதி தேவியோட பாதங்கள்ல கொண்டு போய் வையுங்க. சன்னதியை இழுத்து மூடுங்க. நாளை காலை திறந்து பார்ப்போம். தேவி ஏற்றாலும் நிராகரித்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு தெரியப்படுத்துவாள். மன்னர் சொன்னபடியே
பண்டிதர்களும் செஞ்சாங்க. மறுநாள் காலையில திறந்து பார்த்தப்ப தேவியின் பாதங்கள்ல வைக்கப்பட்ட சுவடிகள் அவளது சிரசின் மீது இருந்தது. மன்னர் திகைத்து போனார். தேவியே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மாற்று கருத்து இல்ல, இவர் மகா பண்டிதர். அந்த போதாயன உரை சுருக்கத்தை ராமானுஜர்கிட்ட ஒப்படைங்கன்னு கட்டளையிட்டார். உடையவருக்கும் கூரத்தாழ்வாருக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே திருவரங்கம் கிளம்பினாங்க. ஆனா பண்டிதர்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல. இரவு ராமானுஜர் தங்கியிருந்த இடத்துல இருந்து ஓலைச்சுவடிகளை திருடிட்டு போயிட்டாங்க. மறுநாள் ராமானுஜர் கண்விழிச்சு பார்த்தப்ப ஓலைச்சுவடி திருடு போனதை பார்த்து அதிர்ந்து போனாரு. இத்தனை பாடுபட்டும் வீணாகி விட்டதே, எப்படி உரை எழுதுவேன்னு ரொம்ப கவலையா இருந்தாரு. கூரத்தாழ்வார் ராமானுஜர் கிட்ட, கவலை வேண்டாம், அத்தனையும் எனக்கு மனப்பாடம் ஆகிடுச்சு, ஒரு முறை வாசிச்சாலே அதை மனனம் செய்யற ஆற்றல் எனக்கு இருக்குதுன்னு சொல்லவே ராமானுஜர் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சாரு. ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் பிரம்மசூத்திரத்துக்கு அற்புதமான விளக்க உரை எழுதியிருந்தாரு. ராமானுஜர் விளக்கம் சொல்ல சொல்ல கூரத்தாழ்வார் எழுதி முடிச்சாரு. இந்த உரைதான் ராமானுஜர் இயற்றிய கிரந்தங்கள்ல மிக முக்கியமான ஸ்ரீபாஷ்யம். ராமானுஜர் 2வது முறையா காஷ்மீரோட சரஸ்வதி தேவி பீடத்துக்கு போனாங்க. அவரை சரஸ்வதி தேவியே பீடத்துல இருந்து இறங்கி வந்து பாஷ்ய கிரந்தத்தை தன்னோட சிரசுல வச்சுக்கிட்டாங்க. உடையவரோட ஸ்ரீபாஷ்யம் பிரசித்தமன்று சுத்தமாயிருந்ததுன்னு அங்கீகரிச்சு இவருக்கு பாஷ்யக்காரர்னு ஒரு பேரும் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம சரஸ்வதி தேவி தான் வணங்கிய லக்ஷ்மி ஹயக்ரீவர் விக்கிரகத்தையும் ராமானுஜருக்கு கொடுத்தாங்க. இதை கேள்விப்பட்ட காஷ்மீர் மன்னன் ராமானுஜரோட சீடராகி அவரோட அருளுரையை கேட்க ஆரம்பிச்சாரு. இதை பார்த்து பொறாமப்பட்ட அரசவை பண்டிதர்கள் மந்திர தந்திரங்களால சூத்திர தேவதைகளை ஏவி விட்டு, அதாவது பில்லி சூன்யம் போன்ற ஏவல்களை ஏவி ராமானுஜரை கொல்ல தீர்மானிச்சாங்க. அதுக்காக சூத்திர ஜபங்கள்ல இறங்கினாங்க. ஆனா விளைவு விபரீதமாக சூன்யம் வச்சவங்க மேலேயே அந்த சூத்திர தேவதைகள் திரும்ப அரசவை பண்டிதர்கள் எல்லாரும் திடீர்னு தெருவில் பைத்தியங்களா நிர்வாணமா தலைமுடிய பிச்சுக்கிட்டு ஓடுனாங்க. இதை பார்த்த மன்னர் ராமானுஜர் கிட்ட போய், இந்த காஷ்மீரத்தோட பெருமையே இங்க இருக்கிற பண்டிதர்கள் தான், அதனால அவங்கள காப்பாத்துங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. மன்னா, அடியேன் இவங்களை ஒண்ணுமே செய்யல. சூத்திர தேவதைகளை ஒருத்தர் மேல ஏவும் போது அவை அணுக முடியாத சுத்தனாக இருந்தால் அவைகள் ஏவியவர் மீதே திரும்பிவிடும்னு சொன்னாரு. இருந்தாலும் மன்னரோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு தன்னோட ஸ்ரீபாத தீர்த்தத்தை அவங்க மேல தெளிச்சதும் சித்தம் தெளிஞ்சு ராமானுஜர் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. மன்னர் ராமானுஜருக்கும் அவரோட சீடர்களுக்கும் மரியாதை செஞ்சு வழி அனுப்பி வச்சாரு. இந்த சாரதா பீடத்தோட இன்றைய நிலை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நீலம் நதிக்கரையில சாரதாங்கிற குக்கிராமத்துல சிதிலமடைஞ்சு இருக்குது. 2007 பாகிஸ்தான் அரசு அனுமதியோட அங்க போன காஷ்மீர் பண்டிதர்களையும் கோயில் வளாகத்துக்குள்ள விடல. திரும்பவும் பழைய பொலிவோட கலாச்சார பீடமா மலர ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரையும் சரஸ்வதி தேவியையும் ராமானுஜரையும் பிரார்த்திப்போம். நன்றி.